சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவரை பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். எவர் ஒருவரை நோன்பு துறக்க வைப்பாரோ அவருக்கு அந்த நோன்பாளிக்கு கிடைக்கும் கூலியை போன்று வழங்கப்படும். அவரது கூலியில் எந்தொன்றும் குறைக்கப்பட மாட்டாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஆதாரம் அஹ்மத் திர்மிதி. இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. அவர்களின் பூரண அனுசரணையோடு சங்கைமிகு ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் இரவு 9:15 ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை வழங்கவிருக்கிறோம். இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் எவ்வாறு வரவேற்க வேண்டும்? ரமலான் மாதம் எமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும் சந்தோஷங்கள் என்ன? இந்த விடயங்களை தான் இன்றைய ரமலான் சிந்தனையினூடாக எடுத்துரைக்கப் போகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார் போகா கும்புர ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் ஷேக் அல் ஹாஃபில் மௌலவி மிசாஜ் ரஷாதி ஹசரத் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றான். நாங்கள் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்தை இது வெறுமனே சாதாரண ஒரு மாதம் அல்ல, அல்லாஹுடைய விருந்தாளி. இதன் மூலமாக வானத்திலும் மாற்றம் ஏற்படுகின்றது, பூமியிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. வானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, வானத்தினுடைய சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகின்றன. அதேபோல் பூமியில் நடக்கக்கூடிய மாற்றம் வசுஃபிதத்தி ஷயாத்தீன், உலகில் அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. இவ்வாறு ஒரு பெரிய விருந்தாளியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு பெரிய ஒரு நியமத்தை எங்களுடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு இந்த ரமதானுடைய மாதத்தை வெல்கம் பண்ண வேண்டும், இந்த மாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்ற முறையை இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது முறை, அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். பில் ஃபர்ஹி வஸ் சுரூர், தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நியமத்துகள் மூலமாக சந்தோஷம் அடைவது அவசியமான ஒரு விஷயமாகும். இமாம்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷத்தை இரண்டு விதமாக பங்கிடுகின்றார்கள். முதலாவது சந்தோஷம் அல் ஃபர்ஹுல் மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய
இஸ்லாத்தில் வரவேற்கப்படக்கூடிய, இஸ்லாத்தினால் புகழப்படக்கூடிய ஒரு சந்தோஷம். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி யஃப்ரஹுஹுமா, நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றது. அந்த சந்தோஷங்கள் மூலமாக, அவ்விரண்டின் மூலமாக சந்தோஷம் அடைகின்றான். முதலாவது, இதா அஃப்தர ஃபரிஹ பிஃபத்ரிஹி, அவன் இஃப்தார் செய்தால், நோன்பு திறந்தால், அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சந்தோஷம். இரண்டாவது, இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, அவன் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோன்பின் மூலமாக சந்தோஷம் அடைகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் இருக்கின்றதே, இது இஸ்லாத்தில் வரவேற்கப்படக்கூடிய சந்தோஷம். எங்களுக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க இருக்கின்றான். இதுவும் எங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், சதகாவுடைய பாக்கியம், இவைகளெல்லாம் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் இஸ்லாத்தில் இந்த சந்தோஷம் நிரந்தரமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க இருக்கின்றானா, இதுவும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். இந்த சந்தோஷம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இரண்டாவது சந்தோஷம், உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இரண்டாவது சந்தோஷம் அல் ஃபர்ஹுல் மத்மூம், இஸ்லாத்தில் இகழப்படக்கூடிய வரவேற்கப்படாத சந்தோஷம். ஒரு மனிதன் துன்யாவில் உயர்வை கொண்டு சந்தோஷம் அடைகின்றான், துன்யாவுடைய அற்ப சொற்ப அந்த லாபங்களை கொண்டு சந்தோஷம் அடைகின்றான், துன்யாவுடைய பட்டம் பதவிகளின் மூலமாக ஒரு மனிதன் சந்தோஷம் அடைகின்றான் என்று சொன்னால், இது இஸ்லாத்துக்கு இந்த சந்தோஷத்துக்கும் எந்தவித பங்கும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சந்தோஷத்தை ஒரு மனிதன் அடைகின்றானா, இது சந்தோஷம் அல்ல, வெறுமனே ஒரு குழப்பமாகும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை கொண்டு சந்தோஷம் அடைகின்றார்கள். ஒமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா மதா, ஆஹிரத்துடைய வாழ்க்கையோடு துன்யாவுடைய வாழ்க்கையை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் வெறுமனே அற்பம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த சந்தோஷம் ரமதானுடைய மாதம், இது நிரந்தரமான சந்தோஷம். நாளை கியாமத்து வரைக்கும் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அதேபோல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு ரமதானை அவன் வரவேற்க வேண்டும், இரண்டாவது முறை அவன் ஷுக்குர் செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சென்ற வருட ரமதானில் எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு தராவீஹ் தொழுத எத்தனையோ பேர்கள் இன்று கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்று நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றானே, இதன் மூலமாக அந்த மனிதன் சந்தோஷம் அடைய வேண்டும். ஒரு முஃமினுடைய தன்மை அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது, இதுதான் ஒரு முஃமினுடைய தன்மை. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வ அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே நாயகமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்த நிஅமத்துகளை, அருட்பாக்கியங்களை கொண்டு மக்களுக்கு நீங்கள் பயான் செய்யுங்கள், பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். ஆக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த நிஅமத்தை தந்திருக்கின்றானே, இந்த நிஅமத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த நிஅமத்தை அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் இந்த நிஅமத்தை அடைந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிஅமத்தை நன்றி உள்ள ஒரு விடயமாக எவ்வாறு ஆக்குவது? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரமதானை அடைந்து விட்டால் அந்த ரமதானை எவ்வாறு கழிப்பது? ஃபி மர்தாத்தில்லா, அல்லாஹுடைய பொருத்தத்தோடு இந்த ரமதானை கழிக்க வேண்டும். இதுதான் அந்த மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வாழ்க்கையில் தந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதுக்கு மாற்றமான முறையில் அந்த மனிதன் அந்த ரமதானை கழித்து விட்டால், அதுக்கு மாற்றமான முறையில் தன்னுடைய எல்லா விதமான இன்பங்களையும் அந்த ரமதானில் கொண்டு, எல்லா விதமான விடயங்களையும் ரமதானில் செய்து ரமதானை பாலடித்து விட்டால், இந்த மனிதன் அந்த நிஅமத்துக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்கள் அதனை அதிகரிப்பு செய்வோம். வல இன் கஃபர்தும், நீங்கள் அந்த நிஅமத்துகளை நீங்கள் மறுத்தால், நிராகரித்தால், இன் அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த நிஅமத்துகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் நிஅமத்துகளை அடைந்தும் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், எங்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் நாளை கியாமத்துடைய நாளையில் யாருமே இருக்க மாட்டார்கள். மூன்றாவது முறை, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ரமதானை வரவேற்பதற்குரிய மூன்றாவது முறை தௌபா செய்ய வேண்டும்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் இஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் ஏனைய மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அதுக்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் தகர்த்து விடுகின்றது. அதே போல் தௌபா இருக்கின்றது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய தௌபா தஹ்திமு மா கான கப்லஹா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தௌபா செய்வதற்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் தகர்த்து விடுகின்றது. அவன் பரிசுத்த மனிதனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல கூறுகின்றான், தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுல் முஃமினூன், முஃமின்களே நீங்கள் அனைவரும் தௌபா செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை தந்தது நாங்கள் தௌபா செய்து நல்லடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பரிசுத்தவான்களாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் தகர்த்து பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடி ஒரு பரிசுத்த மனிதனாக தௌபாவோடு நாங்கள் அந்த ரமதானுடைய மாதத்தில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். 4வது முறை ஒரு மனிதன் ரமதானை வரவேற்பதற்குரிய 4வது முறை அந்த ரமதானை நல்ல முறையில் நல்ல நியத்தோடு ரமதானை கழிக்க வேண்டும். கியாமுஹு பினியத்தின் சாலிஹா, நல்ல நியத்தோடு ரமதானை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் வெறுமனே நாங்கள் அமல் செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற ரமதானை நாங்கள் கழிக்க வேண்டும். வெறுமனே இந்த ரமதானுடைய மாதத்தில் நான் நல்ல இலாபம் பெற வேண்டும், இதன் மூலமாக நல்ல சீசன் ரமதானுடைய மாதம் நல்ல வியாபாரத்தை இதன் மூலமாக நாங்கள் அடைந்து கொள்ளலாம், நல்ல லாபத்தை அடைந்து கொள்ளலாம் என்று அந்த கெட்ட நீயத்துக்களெல்லாம் நாங்கள் தகர்த்துவிட்டு எங்களுடைய நீயத்து இருக்க வேண்டும். நான் ரமதானுடைய மாதத்தில் அதிகமான குர்ஆன்களை ஓத வேண்டும், ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமான சுன்னத்துகளை செய்ய வேண்டும். ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை என்பதாக ரசூலுல்லாஹ் கூறுகின்றார்களே. இந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நான் தூங்கி எழுந்ததிலிருந்து அடுத்த நாள் தூங்கும் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு விடயமும் சுன்னத்தான முறையில் கழிய வேண்டும். அந்த சுன்னத்தான முறையில் நான் ஃபர்துடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். நான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய இத்கு மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உன்னதமான சிறந்த நியத்தோடு ரமதானுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்க வேண்டும். நாங்கள் அதுக்கு மாற்றமான முறையில் ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும், அந்த இடத்துக்கு போக வேண்டும், இந்த இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், அவ்வாறு சந்தோஷமான முறை ரமதானை கழிக்க வேண்டும் என்று வேற நோக்கத்தோடு ரமதானை வரவேற்காமல் அந்நியர்கள் எங்களை எவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், முஸ்லீம்களுடைய ரமதான் என்பது சஹருடைய நேரத்தில் நல்ல முறையில் உண்டால் அடுத்த நாள் நோன்பு திறக்கும் வரைக்கும் நல்ல முறையில் தூங்குவார்கள், நோன்பு திறந்தால் நல்லா உண்பார்கள். இதுதான் அந்நியர்கள் எங்களுடைய ரமதானை எங்களுடைய நோன்பை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை தந்தது வெறுமனே உண்பதற்கும் தூங்குவதற்கும் மாத்திரமல்ல, அமல்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும், கபருடைய வாழ்க்கைக்கு இதன் மூலமாக தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை தருகின்றானே, இந்த ரமதானின் மூலமாக நாளைய கியாமத்துடைய நாளையில் படைத்த ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நல்லடியானாக நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை தந்திருக்கின்றான். ரமதானை தந்த நோக்கத்தை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் ரமதானுடைய மாதத்தை கடமையாக்கியது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ள மனிதர்களாக முத்தகீங்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். சரியான முறையில் கழித்து புனித ரமதானை நாங்கள் சரியான முறையில் அடைந்து சரியான முறையில் வரவேற்று நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த உன்னதமான கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் போகா கும்ர ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி மிசாஜ் ரஷாதி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம், மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு
நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.